أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله والصلاة والسلام على رسول الله ربنا زدنا علما رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي يا فتاح سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله சூரா அன்பியா இப்ப நம்ம பார்க்க போறது 21வது அத்தியாயம் நபிமார்கள். மக்காவுல இறக்கப்பட்ட இந்த அத்தியாயம் 112 வசனங்கள் கொண்டதா இருக்குது. சுப்ஹான் அல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதுல சொல்லி காட்டுறான். அல் அன்பியா அப்படின்னு சொன்னா பன்மையான ஒரு சொல். நிறைய நபிமார்களை பற்றிய செய்திய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சூறால நமக்கு சொல்லி காட்ட போறோம். அதனாலதான் இதுக்கு இந்த பேர் வர காரணமா இருக்கு. இதுல 17க்கும் மேற்பட்ட நபிமார்களை பத்தி அல்லாஹ் சொல்லி காட்ட போறோம்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த குர்ஆனுடைய இந்த 21வது அத்தியாயத்துல 25 நபிமார்களுடைய பேரு இடம்பெற்றிருக்கு இந்த முழு குர்ஆன்லயும். அவங்க இல்லாத இன்னும் ஏராளமான நபிமார்களும் இருக்கிறாங்க. இந்த அத்தியாயத்துல 48வது வசனத்துல இருந்து 92வது வசனம் வரைக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 17 நபிமார்கள் குறித்து இங்க சொல்லி பேச போறோம். அதனாலதான் இந்த அத்தியாயத்துக்கு அல் அன்பியா நபிமார்கள் அப்படிங்கிற பெயர் சொல்லப்பட்டுள்ளது. இதெல்லாம் அந்த 17 பேரை லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கிறாங்க. அந்த 17 பேரும் அந்த நபிமார்கள் ஒரு இறையை கொள்கையை பரப்புறதுல இவங்க சந்தித்த நெருக்கடிகளும் அதை பற்றி அல்லாஹ் அகற்றி அந்த அவங்களுக்கு வந்த நெருக்கடிகளை நீக்கி அவங்களுக்கு விமோசனம் ஈடேற்றத்தை கொடுத்த விவரங்களும் இந்த அத்தியாயத்துல இடம்பெறுது. அதோட இந்த பேரண்டம் படைக்கப்பட்ட விதம், இந்த உலகம் படைக்கப்பட்ட விதம், பெரு வெடிப்பு பிக் பேங் அதை பத்தின செய்தி, அதனுடைய கொள்கை, மலைகள், கணவாய்கள், ஓசன் படலம் அதை பத்தியும் உலகத்துல சொல்றான். அப்புறம் கோள்கள் தன்னுடைய நீல வட்டத்துல பாதைகள்ல நீந்தக்கூடியதா இருக்கு. இந்த மாதிரியான இயற்கை செய்திகள் உள்ளிட்ட அரிய தகவல்கள் இந்த அத்தியாயத்துல இடம்பெறக்கூடியதா இருக்கு. இதுல விசலாலுடைய மக்கா வாழ்க்கையில இறக்கப்பட்டது மக்கிய அத்தியாயம் 112 வசனங்கள் கொண்டது. இதுல தொகுக்கப்பட்ட வரிசையில 21வது அத்தியாயமா இருந்தாலும் அருளப்பட்ட வரிசையில 73வது அத்தியாயமா இருந்திருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம். நான் இப்ப பார்த்தோம் சூரா இஸ்ராவை பார்க்கையில நபித்தோழர் இப்னு மசூத் ரலியல்லாஹு சொன்னாங்க. அவங்களே இங்கேயும் சொல்லி காட்டுறாங்க. இந்த இஸ்ரா, அல் கஹ்ஃப், சூரா மரியம், சூரா தாஹா, அதோட சூரா அன்பியா இதெல்லாம் ஆரம்ப காலத்துல இறக்கப்பட்ட வசனம். இது அதிசயமான முகழ்தரமான அத்தியாயங்கள்ல அடங்கும். இதெல்லாம் நாங்க மனனம் செய்த பழைய அத்தியாயங்கள்ல ஒன்னா இருக்கு. புகாரி ஷரீஃப்ல 4739வது ஹதீஸ், 4994வது ஹதீஸா இது பதியப்பட்டிருக்கு. இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹ் சொல்லியிருக்காங்க. நாம கூட இந்த இடத்துல ஒரு நியத்து வச்சோம். யா அல்லாஹ், நாங்களும் இன்ஷா அல்லாஹ் இந்த ரமதான்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா மனநமிட்டு அடுத்த ரமலானுக்குள்ள எவ்வளவு ஒரு 10 ஜூஸ் முடிப்போமா? ஒரு ஜூஸ் முடிச்சாவே பெரிய விஷயம். இன்ஷா அல்லாஹ் நம்ம நியத்து வைப்போம். யா அல்லாஹ், எங்களுடைய நியத்தை நீ பரிபூர்ணமாக்கி கூடிய அல்லாஹ். பாருங்க, நபி தோழர்கள்லாம் எவ்வளவு மனநம் செஞ்சிருக்காங்கன்னு, எவ்வளவோ ஹாஃபில்களா இருந்திருக்கிறாங்க. நம்ம கொஞ்சமாவது அதுக்காக முயற்சி செய்வோம். அல்லாஹ் முழுமையா நமக்கு நிறைவு பண்ணி கொடுப்பான். நாம ஒரு பங்கு நம்ம அவன் பக்கம் நெருங்கினா, மனநம் செய்ய நியத்து வச்சு முயற்சி செஞ்சா அல்லாஹ் தஆலா 10 மடங்கு நமக்கு இலகுவாக்கி கொடுக்கிறேன்னு சொன்னதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்த செய்திகளை நம்ம படிச்சிருக்கோம். இன்ஷா அல்லாஹ் இந்த இடத்துல இந்த நியத்தோட அல்ஹம்துலில்லாஹ் இந்த சூறாக்குள்ள போவோம். சூரா அன்பியா, நபிமார்கள் பற்றிய செய்திகள் நிறைந்த சூரா. மக்காவுல இறக்கப்பட்டது 112 வசனங்கள். ஃபர்ஹானா, ஸ்டார்ட் பண்ணுங்க. أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் துவங்குகிறேன். நெருங்கி வருகின்றது மக்களுக்கு அவர்களின் விசாரணைக்கான நேரம். எனினும் அவர்களோ கவனமற்ற நிலையில் புறக்கணித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுடைய இறைவனிடமிருந்து புதிதாக எந்த அறிவுரை அவர்களிடம் வந்தாலும் அதனை விருப்பமின்றியே செவி கேட்கின்றார்கள். கேளிக்கைகளிலும் ஏலித்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுடைய உள்ளங்கள் வேறு சிந்தனைகளில் மூழ்கி இருக்கின்றன.
கொடுமையாளர்கள் தமக்கிடையே பே- கொடுமையாளர்கள் தமக்கிடையே இரகசியமாக பேசிக் கொள்கிறார்கள். இவர்கள் உங்களைப் போன்ற ஒரு மனிதரே. இதனை நீங்கள் கண்கொண்டு பார்த்தும் மாய வலையில் சிக்கிக் கொள்கின்றீர்களா என்ன? அதற்கு இறை தூதர் கூறினார், என்னுடைய இறைவன் வானம் மற்றும் பூமியில் பேசப்படுபவை அனைத்தையும் அறிகின்றான். அவன் யாவற்றையும் செவியொருபவனும் நன்கு அறிபவனும் ஆவான். அதற்கு அவர்கள் கூறுகின்றார்கள், இவை வீண் கனவும் இல்லை இல்லை, இவர் கற்பனை செய்து கொண்டிருப்பவை. இன்னும் சொல்ல போனால் இவர் ஒரு கவிஞரே. இல்லை என்றால் முற்காலத்து இறை தூதர்கள் சான்றுகள் அனுப்பப்பட்டது போல் இவரும் நமக்கு ஒரு சான்றினை கொண்டு வரட்டும். சுப்ஹானல்லாஹ். யா ரப்பே யா ரஹ்மானே யா ரஹீமே, உனக்கே எல்லா புகழும் யா அல்லாஹ். எடுத்ததோட இந்த அத்தியாயத்துல அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய செய்தி என்ன தெரியுமா? நெருங்கி வந்துகிட்டு இருக்கு மக்களுக்கு அவர்களுடைய விசாரணைக்கான நேரம். இருந்தாலும் அவங்க கவனமற்ற நிலையில புறக்கணிச்சு கொண்டிருக்கிறாங்க இப்படின்னு சொல்லக்கூடிய இந்த செய்திக்கு நிறைய விஷயங்களை சொல்றாங்க. அபூ சயீத் ரலியல்லாஹு சொல்றாங்க, சுனனுல் குபுரா, நசஇ, இந்த மாதிரி கிதாபுகள் எல்லாம் நிறைய செய்திகள் பதியப்பட்டிருக்கிறதா சொல்லி காட்டும் போது சொல்றாங்க, அவங்களுக்கு முன்னாடி அதாவது விசாரணைக்கான நேரம் வந்துகிட்டு இருக்கு. இப்ப நம்ம ஒரு பயணத்துக்கு போறோம், நம்ம அதுக்குள்ள தயாரிப்பு செய்யாம இருப்போமா? இன்னும் கிளம்புறதுக்கு 10 நிமிஷம் தான் இருக்கு. பாஸ்போர்ட் எடுத்து வச்சியா? சாவி எடுத்து வச்சிட்டியா? மொபைல் எடுத்து வச்சிட்டியா? அப்புறம் பணம் காசு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சிட்டியா? போய் அங்க செய்ய வேண்டிய பொருட்கள்லாம் எடுத்து வச்சாச்சா கேட்போம்ல. அப்படில லோக்கல்ல பக்கத்துல போறோம்னாலும் சரி, அட்லீஸ்ட் வீட்டோட கீ, கையில இருக்க மொபைல் எடுத்துக்கிட்டியா? அப்ப தயாரிப்பு எங்க போனோம்னாலும் சரி தயாரிப்பு இருக்கு, முன்னேற்பாடு இருக்கு. ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், இந்த பக்கத்துல விசாரணைக்கான நேரம். ஆனா அவங்க கவனமற்ற நிலைமையில புறக்கணிச்சுக்கிட்டு இருக்காங்க. யா அல்லாஹ், எங்கள் அனைவரையும் பாதுகாத்தருள் யா அல்லாஹ். யா அல்லாஹ், நாங்கள் புறக்கணிப்பதிலிருந்து எங்களை பாதுகாத்தருள் யா அல்லாஹ். இதுக்கு ஏராளமான விளக்கங்கள் சொல்றாங்க. மறுமை நாள்ங்கிறது இந்த பக்கத்துல வந்துருச்சு, விசாரணை நேரங்கிறது பக்கத்துல வந்துருச்சு. பாருங்களேன், படிக்கக்கூடிய பிள்ளைங்க எல்லாம் எக்ஸாம் வந்துருச்சுன்னு சொன்னா அவங்க ஒரு மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ்ல இருக்கிறாங்க. நம்மளே இப்ப சொல்றோம், பாவம் பதட்டமா இருக்கு பிள்ளை, படிக்கிறதுல இருக்கு, கவனமா இருக்கு. ஏன்னா எக்ஸாம் வந்துருச்சே, எக்ஸாமுக்கு பரீட்சை எழுதணுமே, அப்போ கரெக்டா படிச்சா தானே. இப்ப ஒவ்வொருத்தரும் ஒரு தயாரிப்புல இருக்கிறாங்க, அதனால கவனமா இருக்காங்க. ஆனா நீ விசாரணைக்கான நேரம் வந்துருச்சுன்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். ஆனா கவனமற்று இருந்தா அவங்க அறிவாளிகளா இருக்க முடியுமா? அவங்க முன்னாடியே தயாரிப்பு செய்யக்கூடியவர்களா இருக்க முடியுமா? இல்லையா? அதனால நம்ம என்ன செய்யணும்? உலக விஷயங்களை பார்க்கணும், குடும்பத்தை பார்க்கணும், உற்றாரை பார்க்கணும், உறவினர்களை பார்க்கணும், சொத்துக்கள் சேர்க்கணும், வீடு கட்டணும், பிள்ளைங்களை பார்க்கணும், எல்லாம் பார்க்கணும் தான், இல்லைன்னு சொல்றதுக்கு இல்ல. அதெல்லாம் நமக்கு இடப்பட்ட கட்டளைகள் தான், அதையும் சரியான முறையில செய்யணும். ஆனா நமக்குரிய விசாரணை நேரம் நெருங்கிட்டு இருக்குது. கரெக்டா தொழுதுறணும், கரெக்டா இபாதத் செஞ்சிடணும், இறைவனுடைய கட்டளைகளை நிறைவேற்றணுங்கிறதுல அலட்சியமா இருந்துடக்கூடாது. எல்லாவா இருந்தாலும் சரி, இது இபாதத்து விஷயத்துல பொடுப்போக்கு இருக்கக்கூடாது. அப்புறம் அஹ்லாக், பண்பாடு, அந்த விஷயத்துல பொடுப்பாக்கு வந்துடக்கூடாது. நமக்கு கொடுத்த அமானா, நம்முடைய குடும்பம், நம்முடைய குழந்தைகள், அதுல பொடுப்போக்கா இருந்துடக்கூடாது. எல்லாத்துலயும் மேக்ஸ்ல மட்டும் 100% வாங்கிட்டு சயின்ஸ்ல விட்டுட்டோம்னா ஃபெயில். அப்போ அதே மாதிரி மற்ற சப்ஜெக்ட்ல எல்லாத்துலயும் நல்ல அட்லீஸ்ட் 100% இல்லாட்டியும் பாஸ் பண்ணிடணும்ல. இல்லாட்டி நிலைமை என்னவாகும்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், விசாரணை நேரம் வந்துருச்சு, கவனமற்ற நிலையில புறக்கணிச்சு இருக்கிறீங்களே ஏன்? அடுத்து அல்லாஹ் தஆலா சொல்றான், அவங்களுடைய இறைவன் இருந்து புதிதா அறிவுரை அவங்கள்ட்ட வந்தாலும் அவங்க விருப்பம் இல்லாமத்தான் கேக்குறாங்க, கேளிக்கைகள்ல லயிச்சு போயிருக்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ், இன்றைய நிலை, இன்றைய உலகம் எங்க நோக்கி போய்கிட்டு இருக்கோ அத அப்படியே 1400 ஆண்டுகளுக்கு முன்னாடி அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்கான் பாருங்க. அல்லாஹ்விட்ட இருந்து அறிவுரை வந்துகிட்டு தான் இருக்கு. ஆனா இவங்களுக்கு அதுல கவனம் இல்லாம கேளிக்கையில, விளையாட்டுல, கேம்ஸ், விதவிதமான கேம்ஸ், பொழுதுபோக்கு, வேடிக்கை, அதுலதான் கழிக்கிறாங்களே தவிர விசாரணை நேரம் இந்தா வந்துருச்சு, எக்ஸாம் ஹால் நாளைக்கு அட்டன் பண்ண போறோம், அடுத்த நிமிஷமாண்டு கூட நமக்கு தெரியாது. ஆனா எப்படி பொழுதுபோக்கா இருக்க முடியும்? அல்லாஹ் தஆலா கேக்குறான், கேளிக்கையிலையும் வீண் விளையாட்டுகள்லயும் அவங்க மூழ்கி போய் இருக்கிறாங்க. அவங்களுடைய உள்ளங்கள்லாம் வேறு சிந்தனைகள்ல மூழ்கி போயிருக்கு.
கொடுமையாளர்கள் தமக்கிடையே ரகசியமா பேசிக்கிறாங்க. இந்த நேரத்துல அல்லாஹ் தஆலா சொல்றான், படிப்படியா உங்களோட ரப்புட்ட இருந்து புதுசு புதுசா அறிவுரை வந்துகிட்டு இருந்தாலும், விருப்பமில்லாம தான் கேட்கறாங்க. அவங்களுடைய கல்பெல்லாம் துனியாவுல மூழ்கி போயி, வேடிக்கை, விளையாட்டு, களியாட்டம் அதுலதான் இருக்கு. ஆனாலும் இன்னும் சில கொடுமைக்காரர்கள் இருக்கிறாங்க. அவங்க ரகசியமா பேசிக்கிறாங்க. இவர் இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்த பத்தி. இவர் ஓ உங்கள மாதிரி மனுஷன் தானே! நம்ம கண்ணு பார்த்துக்கிட்டு இருக்க, இவர் மனிதரா தானே இருக்கிறாரு. நீங்க கண் கொண்டு பார்த்து மாய வழியில சிக்கிக் கொள்வீர்களா என்ன? இவர் பேச்ச கேட்க போறீங்களா? இவர் கொண்டு வந்த மார்க்கத்த பின்பற்ற போறீங்களா? அடடா! பார்த்துக்கிட்டே போய் மாய வலையில சிக்கிற மாதிரி இருக்கிறே. இவர் உண்மையிலேயே இறை தூதரா இருந்தா, முன்னாடி இருக்கக்கூடிய தூதர்கள் கொண்டு வந்த மாரி ஏதாச்சும் அத்தாட்சிய கொண்டு வந்திருக்கலாம்ல. என்னுடைய இறைவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றாங்க. அதற்கு இந்த இறை தூதர் என்னுடைய இறைவன் வானம் மற்றும் பூமி பேசப்படுவை அனைத்தையும் அறியக்கூடியவனா இருக்கான். யாவற்றையும் செவியுறக்கூடியவனா இருக்கான். ஏன் இப்படி என்கிட்ட பேசுறீங்க? அப்படின்னு கேட்கும்போது, அல்லாஹ் தஆலா சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான் பாருங்க. இவங்க சொல்லி காட்டுறாங்க. இவர் வீண் கனவுல தான் இருக்கிறாரு. கற்பனையா செஞ்சுட்டு வர்றாரு. இல்ல, இல்ல, இல்ல. இவரு ஒரு கவிஞர். இல்ல, இல்ல. அப்படின்னா இவர் முற்காலத்துல சான்றுகள்லாம் வந்துச்சுல்ல. அது மாரி இவரும் ஒரு சான்ற கொண்டு வரலாம்ல. பார்த்தீங்களா? இவ்வளவு விஷயங்களையும் இப்ப நம்ம இதுவரைக்கும் 20 அத்தியாயங்கள படிச்சு முடிச்சுட்டோம். எத்தன வசனங்கள அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, இது அல்லாஹ்ட்ட இருந்து வந்த வேதம். இது நான் தான் இறக்குனேன். எதுக்கு தெரியுமா? நீங்க நேர்வழி காட்டணுங்கிறதுக்காக. அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யணுங்கிறதுக்காக, சுப செய்தி சொல்லணுங்கிறதுக்காக, இந்த மக்கள் திருந்தணுங்கிறதுக்காக, இப்படி அல்லாஹ் தஆலா ஏராளமான விஷயங்கள சொல்லி காமிச்சான் தானே! ஆனாலும் இந்த மக்கள் என்ன சொல்றாங்க? அத கேட்டுக்கிற மாரி இல்ல. இல்ல, இல்ல இவரு கற்பனை செஞ்சு கொண்டு வந்திருக்கிறாரு. இவரு ஒரு கவிஞரா இருக்கிறாரு. இப்படிதான் சொல்லக்கூடியவர்களா இருக்கிறாங்க. அவங்கலாம் யாரு? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவே சொல்றான். கொடுமைக்காரர்கள், அநியாயக்காரர்கள், இந்த உலகத்தில் மூழ்கி போய் இருக்கிறவங்க, இப்படிப்பட்ட பேச்சையெல்லாம் பேசக்கூடியவர்களா இருக்கிறாங்க. இவங்க பேசக்கூடிய ஒவ்வொன்னையும் நான் அறிஞ்சுகிட்டு தான் இருக்கேன். கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். அடுத்ததா உண்மை யாதெனில் இவர்களுக்கு முன்னால் நாம் அழிவிற்குள்ளாக்கிய எந்த ஊரும் நம்பிக்கை கொள்ளவில்லை. இனி இவர்கள் நம்பிக்கை கொள்ளப் போகிறார்களா? மேலும் நபியே, உமக்கு முன்னரும் நாம் மனிதர்களையே தூதர்களாக அனுப்பியுள்ளோம். அவர்களுக்கு நாம் வகி அருளியிருந்தோம். நீங்கள் ஞானமற்றவர்களாயிருந்தால் வேதம் அருளப்பட்டவர்களிடம் கேட்டு பாருங்கள். அத்தூதர்களுக்கு உணவு கொள்ளாத உடலை நாம் அளிக்கவில்லை. மேலும் அவர்களின் நித்திய ஜீவிகளாகவும் இருக்கவில்லை. பின்னர் பாருங்கள், நாம் அவர்களிடம் அளித்திருந்த வாக்குறுதியை நிறைவேற்றினோம். மேலும் அவர்களையும் நாம் யார் யாரை நாடினோமோ அவர்களை அனைத்தையும் காப்பாற்றினோம். மேலும் வரம்பு மீறியவர்களை அழித்து விட்டோம். மக்களே, உங்களுக்கு வேதம் அனுப்பியுள்ளோம். அதில் உங்களை பற்றியே கூறப்பட்டுள்ளது. என்ன நீங்கள் அறிந்து கொள்ள மாட்டீர்களா? சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உண்மை எப்படிப்பட்டதா இருக்கு தெரியுமா? இவங்களுக்கு முன்னாடி அழிவுக்குள்ளான எத்தனையோ ஊர்ல வாழ்ந்த மக்கள் நம்பிக்கை கொள்ளல. இனி இவங்களும் நம்பிக்கை கொள்ள போகிறாங்களா? இவ்வளவு அழிச்சாட்டியம் பேசக்கூடிய மக்கள் அல்லாஹ் தஆலா சொல்லிட்டு, நபியே உங்களுக்கு முன்னாடி நம் மனிதர்களைத்தான் தூதர்களா அனுப்பணும். நம்ம வகையும் குடுத்தோம். ஞானம் நேர்ந்த நீங்கள் ஞானமற்றவர்களா இருந்தா வேதம் அருளப்பட்டவங்கள கேட்டு பாருங்க. உங்களுக்கு தான் அறிவு இல்லன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு விளக்கம் இல்லன்னு வச்சுக்கோங்களேன். ஞானம் குடுக்கப்பட்ட மக்கள்ட்ட கேட்டு பாருங்க. அப்படிங்கிறத அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். வேற என்ன சொல்ல முடியும்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவ்வளவு அழகான முறையில சொன்னதுக்கு பின்னாடி நிராகரிக்கக்கூடிய மக்களுக்கு. அடுத்து அல்லாஹ் தஆலா சொல்றான், நபியே, ஆ இந்த இறை தூதர்களை எல்லாம் உங்களுக்கு முன்னாடி அனுப்புன தூதர்கள்லாம் உணவு உட்கொள்ளாத நிலையில நமக்கு அனுப்பல. நித்திய ஜீவன்களாவும் அவங்கள அனுப்பல. அவங்கள மனிதர்களாத்தான் நம்ம அனுப்பணும். உணவு உண்ணக்கூடியவர்களா அனுப்பணும். குடும்பம் நடத்தக்கூடியவர்களா அனுப்பணும். கடைவீதிகள்ல உங்கள மாரி நடந்து திரியக்கூடியவர்களாத்தான் உங்கள அனுப்பணும். இது வேற வசனங்கள்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லக்கூடிய செய்தி. இதுக்கு பின்னாடியும் பாருங்க, நாம அவர்கள்ட்ட அழைச்சிருந்த அந்த வாக்குறுதியை நிறைவேற்றினோம். மேலும் அவர்களையும் நாம் யார் யார நாடுனோமோ அவங்கள காப்பாத்தணும். வரம்பு மீறுகளை அழித்துட்டோம். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்களையும் அவங்களோட நம்பிக்கை கொண்டவர்களையும் அல்லாஹ் காப்பாத்தினான். ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்களையும் அவங்களுடைய நம்பிக்கை கொண்டவர்களை காப்பாத்தினான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களையும் அவங்க நம்பிக்கை கொண்டவர்களை காப்பாத்தினான். லூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் காப்பாத்தினான். எல்லா இடத்துலயும் பார்த்தோம் இல்லையா? ஒவ்வொரு நபிமார்களையும் அவங்கள நம்பிக்கை கொண்டு ஈமான் கொண்டவர்களையும் பாதுகாத்தோம். ஆனா மற்றவர்களை நம்ம மூழ்கடிச்சோம். இதையெல்லாம் அவங்கள பார்க்க சொல்லுங்க. மக்களே, உங்களுக்கு வேதத்தை குடிச்சிருக்கோம். அதுல உங்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. என்ன நீங்க அறிய மாட்டீங்களா?
நீங்க ஏற்றுக்கொள்ளலண்டா உங்களை எல்லாரையும் அனிமல்ஸ் மாதிரி உங்களை நரகத்துக்கு முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டுவோம். ஏன் தெரியுமா? நம்ம அழகான முறையில தூதரையும் வேதத்தையும் கொடுத்தோம். எடுத்து சொல்லக்கூடியவராகவும் அவர் இருந்தாரு. வாழ்ந்து காட்டக்கூடியவர்களா இருந்தாரு. உங்களுக்கு அதை ஏத்துக்கிற அளவுக்கு உரிய அவகாசத்தையும் கொடுத்தோம். கேட்கல, நிராகரிச்சீங்க. இன்னைக்கு நீங்க குற்றவாளிகளா, தாகித்தவர்களா, நரகத்துக்கு முன்னால் முழந்தாள் இட்டவர்களாக ஓட்டி வருவோங்கிறத முன்னாடி உள்ள வசனங்கள் எல்லாம் பார்த்திருக்கோம் இல்லையா? அப்ப அல்லாஹ் தஆலா இங்க கேட்கிறான், உங்களுக்கு ஒரு வேதத்தையும் கொடுத்து, உங்களை பத்தி அதுல சொல்லப்பட்டு இருந்தும் நீங்க அறிய மாட்டீங்களா? இன்னும் நீங்க சொன்னதையே தான் சொல்லிக்கிட்டு இருப்பீங்களா? நான் கேட்கிறேன். அடுத்து கொடுமைகள் பொருந்து கொண்டிருந்த எத்தனையோ ஊர்களை நாம் தகர்த்தெறிந்திருக்கின்றோம். அதற்கு பின் ஒரு சமுதாயத்தை தோற்றுவித்தோம். நம்முடைய வேதனை சாட்டை தங்கள் மீது படப்போகின்றது என அவர்கள் உணர்ந்த போது அங்கிருந்து ஓட ஆரம்பித்தனர். அப்போது கூறப்பட்டது, ஓடாதீர்கள், நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருந்த ஆடம்பர வாழ்வு மற்றும் இன்புற்று வாழ்ந்த இல்லங்கள் ஆகியவற்றுக்கு நோக்கிச் செல்லுங்கள். நீங்கள் அவற்றை பற்றி வினவப்படக்கூடும். அதற்கு அவர்கள் புலம்பலானார்கள். அந்தோ எங்கள் துர்ப்பாக்கியமே, திண்ணமாக நாங்கள் அக்கிரமக்காரர்கள் ஆகியிருந்தோம். தொடர்ந்து அவர்கள் புலம்பிக் கொண்டே இருந்தார்கள். எதுவரையெனில் வாழ்வின் ஒரு பொறியும் அவர்களிடம் எஞ்சி நிற்காத அளவுக்கு அரிதாள்களால் அழிக்கப்படுவது போல் நாம் அவர்களை அழிக்கும் வரை. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்களுக்கு சொல்றான், மக்களே, ஒரு வேதத்தை நம்ம அனுப்பி இருக்கிறோம். அதுல உங்களை பத்தி தான் சொல்லி இருக்கோம். நீங்க அதை அறிய மாட்டீங்களா? ஆனா அந்த கொடுமை புரிந்த மக்கள் என்ன செஞ்சாங்க? எத்தனையோ ஊர் மக்களை நம்ம தகர்த்திருக்கிறோம், பேர்த்தெடுத்திருக்கிறோம். அந்த சமுதாய மக்களை எல்லாம் நீங்க பாருங்க. அதுக்கு பின்னாடி வேற ஒரு சமூகத்தை நம்ம தோற்றுவித்தோம். நம்முடைய வேதனை சாட்டை அவங்க மேல வந்த போது, அதை உணர்ந்த போது அவங்க ஓட ஆரம்பிச்சாங்க. எங்க ஓடுறீங்க? இப்போ உங்களுக்கு முன்னாடி அழகான தூதர்களையும் வேதத்தையும் கொடுத்தோம். உங்களுக்கு அழகான முறையில சொல்லியும் காட்டினோம். அவங்க வாழ்ந்தும் காட்டினாங்க. உங்களுடைய ஆடம்பர வாழ்க்கையில மூழ்கி நீங்க இன்புற்றிருந்த இல்லங்கள் இருக்குல்ல, நீங்க சுகம் அனுபவிச்ச இல்லங்கள் இருக்குல்ல, வரம்பு மீறிய அந்த வீடுகள் இருக்குல்ல, வாசல்கள் இருக்குல்ல, அந்த பக்கம் போங்க. இனிமேல நீங்க எங்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட சொல்லப்படும். அப்ப போய் அவங்க புலம்புவாங்க. "உந்தோ துர்ப்பாக்கியமே, எங்களுக்கு வந்த தூதர் சொன்னதை நாங்க கேட்டிருக்கணுமே, எங்களுக்கு வந்த செய்தியை நாங்க அழகான முறையில பார்த்திருக்கணுமே, ஆனா நாங்க பார்க்காம கேட்காம விட்டுட்டோமே. ஆனா இனிமேலு நம்ம புலம்பி என்ன செய்ய, அக்கிரமக்காரர்களா ஆயிட்டோமே" அப்படின்ட்டு புலம்பிக்கிட்டே இருப்பாங்க. எது வரைக்கும் சொன்னா, கடைசியில ஒண்ணு கூட மிஞ்சாம அவங்கள அழிக்கப்படும் வர அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். பாத்தீங்களா? அப்ப வரம்பு மீறி நடந்தவங்களுடைய நிலை, அநியாயம் செய்யறவர்களுடைய நிலை எப்படி இருக்குங்கிறத அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் ரொம்ப தெளிவா சொல்லிட்டு தான் அழிக்கிறான். அப்ப இந்த உபதேசங்களை எல்லாம் நம்மள்ட்ட சொல்றதுக்கு காரணம் என்ன? இந்த நிலைமை வந்துடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான். இதன் மூலம் படிப்பினை பெறக்கூடிய மக்களா நம்ம ஒவ்வொருத்தரும் இருக்கணும். யா அல்லாஹ், இதன் மூலம் உள்ள படிப்பினையை புரிந்து யா அல்லாஹ் உனக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய மக்களாக எங்களை ஆக்கி வை யா அல்லாஹ். ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். ஜவாஹிரா சிஸ்டர், படிங்க தவா. நாம் இந்த வானத்தையும் பூமியையும் அவற்றிற்கிடையே உள்ளவற்றையும் விளையாட்டிற்காக படைக்கவில்லை. விளையாட்டிற்காக நாம் ஏதேனும் ஒன்றை செய்ய நாடியிருந்தால் அதை மட்டுமே நாம் செய்ய வேண்டும் என்றிருந்தால் நாம் சார்பாகவே அதனை செய்துவிட்டிருப்போம். ஆயினும் நாம் சத்தியத்தை கொண்டு அசத்தியத்திற்கு அடி கொடுக்கின்றோம். அது அசத்தியத்தின் தலையை பெயர்த்தெடுத்து விடுகின்றது. பிறகு பார்த்து கொண்டிருக்கவே அசத்தியம் அழிந்து விடுகின்றது. நீங்கள் இட்டுக்கட்டிய பேச்சின் காரணத்தால் உங்களுக்கு கேடுதான் இருக்கிறது. வானங்களிலும் பூமியிலும் உள்ள படைப்பினங்கள் அல்லாஹுக்கே உரியன. எவர்கள் அவன் அருகில் இருக்கின்றார்களோ, அதாவது வானவர்கள், அவர்கள் கர்வம் கொண்டு அவனுக்கு அடிபணிய மறுப்பதில்லை, களைத்து போவதும் இல்லை. மாறாக இரவு பகல் எந்நேரமும் அவனை புகழ்ந்து துதி பாடிக்கொண்டே இருக்கின்றார்கள், சோர்வடைவதும் இல்லை. ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அழகான செய்தியை சொல்லி முடிச்சுட்டு அந்த நிராகரிக்கக்கூடிய மக்களை நம்ம எப்படி அழிச்சோம் அப்படிங்கறத சொல்லிட்டு, இந்த வானம் பூமியை அதுக்கு இடையில இருக்கிறத நம்ம விளையாட்டா படைக்கல. அப்படி விளையாட்டா படைக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தா நம்மளோடய முடிச்சிருப்போம். ஆனா இத சத்தியத்தை கொண்டு படைச்சிருக்கோம். சத்தியத்தை கொண்டு அசத்தியத்தை அழிக்கணுங்கிறது. சத்தியம் அதோட தலையை அப்படியே அழகா புடுங்கி எரிஞ்சிரும் அல்லாஹ் தஆலா சொல்றான். அதை பெயர்த்துரும் அப்படின்னு சொல்றான். அப்போ சத்தியம் என்னைக்குமே நிலைக்கும், அசத்தியம் அழிஞ்சு போயிரும். இவங்க இட்டுக்கட்டி பேசக்கூடிய பேச்சு
அவங்களுக்கு கேடுதான் வரும். அப்ப இவங்க கவிஞர்னு சொன்னாலும் சரி, பொய்ன்னு சொன்னாலும் சரி, இவரே இட்டுக்கட்டி பேசுறான்னு சொன்னாலும் சரி, அது பூரா அவங்களுக்குதான் கேடு. நபியே நீங்க அழகான முறையில இந்த மக்களுக்கு உபதேசம் சொல்லுங்க. நிறைய இடத்துல அல்லாஹ் சொல்றான், பொறுமையா இருங்க, உங்களுடைய ரப்ப துதி செய்யுங்க, காலையிலயும் மாலையிலயும் நீங்க அவனை வணங்குங்க, அவனை திக்ர் செய்யுங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு அக்பர். அதே மாதிரி இந்த இடத்துலயும் சொல்றான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, அவங்களுடைய பேச்சு அவங்களுக்கு தான் கேடு. வானம் பூமியில உள்ள படைப்புகள் அல்லாஹ்வுக்கே உரியது. யாரு அவன் அருகில இருக்கிறார்களோ, அதாவது வானவர்கள் இருக்காங்கல்ல, அவர்கள் கர்வம் கொண்டு அவனுக்கு படிய மறுக்கிறது இல்ல, அவங்க களைத்து போவதும் இல்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வானவர்கள் அல்லாஹ் தஆலா படைச்சு வச்சிருக்கான். அவங்க கர்வம் கொண்டு இந்த மாதிரி பேசவும் மாட்டாங்க. டயர்டாகி அவங்க இபாதத் செய்யறதுல, அவனுடைய கட்டளைகளை நிறைவேற்றுறதுக்கு மாறு செய்யவும் மாட்டாங்க. அப்படிப்பட்ட படைப்பு இருக்கு. ஆனா அல்லாஹ் தஆலா சொல்றான், இரவு பகல் எந்த நேரமும் அவனை துதித்து அவனை துதிப்பாடி கொண்டே இருக்கிறார்கள். அவங்க சோர்வடையாம இருக்கிறாங்க. அப்படிப்பட்டவர்கள் என் பக்கத்துல இருக்கத்தான் செய்யறாங்க. ஆனாலும் நான் உங்களை படைச்சிருக்கிறது, உங்களுக்கு அழகான முறையில சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறது, நீங்க என்னுடைய கட்டளைக்கு வழிபடணும். யார் வழிபடுறீங்களோ அவங்களுக்கு அழகான ஈடேற்றம், யார் மறுக்கிறீங்களோ அவங்களுக்கு தண்டனை அப்படிங்கறத அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இடத்துல சொல்லாம நமக்கு அதை உணர்த்தக்கூடியதா நமக்கு காட்டுறான். அடுத்து, இவர்கள் உருவாக்கிய பூலோக தெய்வங்கள் உயிர் இல்லாதவற்றிற்கு உயிர் கொடுத்து எழுப்பிக் கொண்டு வரக்கூடியவையா என்ன? வானத்திலும் பூமியிலும் அல்லாஹ் ஒருவனை தவிர மற்ற கடவுளர்களும் இருந்திருந்தால் அவ்விரண்டின் ஒழுங்கமைப்பும் சீர்குலைந்து போயிருக்கும். எனவே அவர்களின் பொய்யான வர்ணனையிலிருந்து அர்ஷுக்கு உரியவனான அல்லாஹ் மிக புனிதமானவன். அவன் தன்னுடைய செயல்களுக்கு எவர் முன்னிலையிலும் பதில் சொல்ல வேண்டியவன் அல்லன். மற்றவர்கள் அனைவரும் பதில் சொல்ல வேண்டியவர்களே. அவனை விடுத்து அவர்கள் மற்ற கடவுள்களை ஏற்றுக்கொண்டார்களா? நபியே, இவர்களிடம் கூறும், உங்களின் சான்றினை கொண்டு வாருங்கள். இந்த வேதமும் இருக்கிறது. இதில் நான் வாழும் காலத்தை சார்ந்தவர்களுக்கு அறிவுரை நல்கப்பட்டுள்ளது. மேலும் எனக்கு முன் சென்று போன மக்களுக்கு அறிவுரை வழங்கிய வேதங்களும் இருக்கின்றன. ஆயினும் அவர்கள் பெரும்பாலோர் உண்மையை புரியாதவர்களாய் இருக்கின்றனர். எனவே அவர்கள் முகம் திருப்பி செல்பவர்களாய் இருக்கின்றனர். உமக்கு முன்னர் நாம் அனுப்பிய எந்த தூதரிடத்திலும் நிச்சயமாக என்னை தவிர வேறு இறைவன் இல்லை, எனவே என்னையே நீங்கள் அடிபணிய வேண்டும் என்றே வஹீயின் மூலம் நாம் அறிவித்திருந்தோம். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடுத்து ரொம்ப அழகா சொல்றான், இவங்க உருவாக்கின தெய்வங்கள்லாம் இருக்குல்ல, அத ஏதாச்சும் இவங்களுக்கு செய்ய முடியுமா? ஏராளமான தடவை கேட்டுட்டான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. திரும்பவும் கேட்கிறான். இந்த உலகத்துல இருக்கக்கூடிய தெய்வங்களுக்கெல்லாம் அவங்க எல்லாம் பாருங்க, அவங்க உயிர் இல்லாத உயிர் கொடுத்து எழுப்பி கொண்டு வருமா என்ன? ஒண்ணும் செய்யாது. வானத்திலையும் பூமியிலையும் அல்லாஹ்வை தவிர வேற கடவுள் இருந்திருந்தா அந்த ஒழுங்கு அமைப்பே மாறி போயிருக்கும். ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவங்க வர்ணிக்கக்கூடிய எல்லாவற்றிலிருந்து தூய்மையானவன், அவன் அர்ஷுக்கு உரியவன், மிகப்பெரிய புனிதமானவனா பரிசுத்தமானவனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இருக்கான். அடுத்து அல்லாஹ் தஆலா சொல்றான், அவனுடைய அவன் தன்னுடைய செயல்களுக்கு யாருக்கும் பதில் சொல்ல வேண்டிய தேவையில்லை. ஆனா அவனுடைய படைப்புகளான அனைவரும் அவனுக்கு பதில் சொல்லியே ஆகணும் அப்படிங்கறத அல்லாஹ் தஆலா சொல்லிட்டு, அவனை விடுத்து மற்ற கடவுள்களை நீங்க ஏற்றுக்கொள்றீங்களா? நபியே, உங்கள்ட்ட சொல்லுங்க. அதாவது உங்கள்ட்ட இருந்து சான்றுகளை கொண்டு வாங்க. இந்த வேதம் இருக்கிறது, இதுல நம்ம வாழக்கூடிய காலத்தை அறிந்தவர்கள், அறிஞர்கள், நல்ல வடிவு பெற்றவர்கள் இருக்கிறாங்க. முன்னாடி சென்று போன வேதங்களும் இருக்கு. எல்லாத்தையும் எடுத்துட்டு வாங்க. இதையெல்லாம் நீங்க படிச்சு பாருங்க. இதுல என்னத்தை நீங்க மாற்று கருத்து சொல்ல போறீங்க? இத மறுத்து எங்க போறீங்க? அல்லாஹ் தஆலா சொல்லிட்டு இருந்தாலும் உண்மையை பெரும்பாலான மக்கள் புரியாத மக்களா இருக்கிறாங்க. உண்மை புரிந்தாலும் முகம் திருப்பி செல்லக்கூடியவர்கள் சில மக்களும் இருக்கிறாங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். அடுத்து அல்லாஹ் தஆலா சொல்றான், நமக்கு முன்னர் அனுப்பிய எந்த ஒரு தூதரிடத்துல நிச்சயமா என்னை தவிர வேற இறைவனே இல்ல, எனக்கு மட்டும்தான் அடிபணியணும்ன்ற கட்டளையோட அவங்களுக்கு வகை மூலம் நம்ம அறிவிக்காம இல்ல. உங்களுக்கு மட்டும்தான் இந்த கட்டளை, மத்தவங்களுக்கெல்லாம் இல்லைன்னு இல்லை. எல்லா இறை தூதர்களுக்கும் நாம எப்படி ஒரு கட்டளையோடு அனுப்புறோம்? அல்லாஹ்ங்கிறவன் ஒருத்தன் தான், அவனை தவிர வேற யாருக்கும் அடிபணிய கூடாது அப்படிங்கிற ஒரு கட்டளையோட தான் வஹி மூலம் எல்லா தூதர்களுக்கும் அறிவித்தோம் அப்படிங்கிறதையும் அல்லாஹ் சொல்றான். அடுத்து, கருணை மிக்க இறைவனாகிய ரஹ்மானுக்கு பிள்ளைகள் உண்டு என்று அவர்கள் கூறுகின்றார்கள். அவன் மிக தூய்மையானவன். உண்மையில் அவர்கள் வானவர்கள் அடியார்கள் ஆவர். அவர்களுக்கு கண்ணியம் அளிக்கப்பட்டிருக்கின்றது. அவர்கள் அவனது திருமுன் யாதொரு வார்த்தையையும் மீறி பேசுவதில்லை. அவனது கட்டளை எதுவோ அதன்படியே செயல்படுகின்றார்கள். அவர்களுக்கு முன் உள்ளவற்றையும் அவன் அறிகின்றான். அவர்களுக்கு மறைவாக இருப்பவற்றையும் அவன் அறிகின்றான். அவர்கள்
யாருக்கும் பரிந்துரை செய்வதில்லை. எவருக்காக பரிந்துரை செய்வதை அல்லாஹ் விரும்புகின்றானோ அவர்களுக்காக தவிர. மேலும் அவர்கள் அவனுடைய அச்சத்தால் நடுங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். அல்லாஹு அன்றி நானும் ஒரு கடவுள்தான் என்று அவர்கள் எவரேனும் கூறினால் அவருக்கு நாம் நரகத்தினுடைய தண்டனையை கொடுப்போம். கொடுமையாளர்களுக்கு நாம் கொடுக்கும் கூலி இதுதான். நபியின் கூற்றை நிராகரித்தவர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டாமா? வானங்கள் பூமி அனைத்தும் ஒன்றோடொன்று சேர்ந்திருந்தன. பிறகு அவற்றை நாம் தனித்தனியாக பிளந்தோம். ஒவ்வொரு உயிரினத்தையும் தண்ணீரிலிருந்து நாம் படைத்தோம். நமது இந்த படைப்பு திறனை அவர்கள் ஏற்க மாட்டார்களா? சுப்ஹானல்லாஹ். ரப்பே ரஹ்மானே, நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் யா அல்லாஹ். அதுக்கு நீ சாட்சியாக இரு யா அல்லாஹ். ஆமீன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், கருணை மிக்க அந்த ரஹ்மான் இருக்கானே, அவனுக்கு பிள்ளைங்க இருக்குன்னு சொல்றது ரொம்ப அபத்தமான விஷயம். இதை நம்ம முன்னாடியே பார்த்திருக்கோம் இல்லையா? இந்த இடத்துலயும் அல்லாஹ் தஆலா சொல்றான், அவன் இதெல்லாம் இருந்து பரிசுத்தமானவன், தூய்மையானவன். உண்மையிலேயே வானவர்கள் அவனுடைய அடியார்கள். எப்படி நம்ம மனிதர்கள் அல்லாஹ் படைச்ச மாதிரி, ஜின்களை படைச்சிருக்க மாதிரி வானவர்களே அல்லாஹ் படைச்சிருக்கான். அவங்க எல்லாம் அவனுடைய அடியார்கள், கண்ணியமளிக்கப்பட்டவர்கள். அவங்க அல்லாஹ்வுக்கு முன்னாடி எந்த ஒரு வார்த்தையும் பேச முடியாது, எதுக்குமே பேச மாட்டாங்க. அவனுடைய கட்டளைய அப்படியே செயல்படக்கூடியவங்க. அவங்களுக்கு முன்னாடி அல்லாஹ் யாருக்கு அவங்களுக்கு அனுமதி கொடுக்குறானோ, யாருக்கு பரிந்துரை செய்யணும்னு சொல்றானோ அவங்களுக்கு மட்டும்தான் பரிந்துரை செய்வாங்க. மத்த யாருக்கும் எதையும் பேச மாட்டாங்க. அப்படி அச்சத்தால நடுங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய அடியார்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். பாத்தீங்களா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய இந்த இடத்துல நிறைய ஹதீஸ்கள் ஞாபகத்துக்கு வருது. ஆனாலும் நம்ம மத்த விஷயங்கள்லாம் பார்த்து டைமும் நம்ம இதை முடிக்கணுமேங்கிறதுல மத்த ஹதீஸ்களோ விரிவுரைக்கோ நம்ம போகாம இதுக்கு மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போறோம், இந்த குர்ஆன் வசனங்களுக்கு தர்ஜுமாவுக்கு மட்டும். ஏன்னா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உலகத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படியே பறந்து தெரிய சொல்றான் மாணவர்களை, எங்கெல்லாம் என்னுடைய திக்ர் செய்யப்படுதோ அவர்களுக்கு போய் நீங்க துஆ செய்யுங்க, அவங்க கூட உட்கார்ந்து அவங்களுக்கு பாவ மன்னிப்பு தேடுங்கன்னு சொல்றான். இந்த மாதிரி அல்லாஹ்வுடைய கட்டளையை கொண்டு எங்க அவங்களுக்கு அனுமதி கிடைக்குதோ அங்க மட்டும்தான் பரிந்துரை செய்வாங்க, துஆ செய்வாங்க, மஃபிரத்துக்காக எல்லாம் பண்ணுவாங்க. ஆனா மத்த இடத்துல எதுவுமே செய்ய மாட்டாங்க. அல்லாஹ்வுடைய கட்டளைகள் ஒவ்வொன்னையும் முழுமையா பின்பற்றி அவனை இபாதத்து செய்யறதோட அவனுக்கு அப்படியே அஞ்சி நடுங்கி போயிருக்காங்க. ஏன்னா அவ்வளவு பெரிய வல்லமை படைத்தவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. ஆனா இந்த மனிதன் தான் மனம் போன போக்குல பேசி, வந்ததெல்லாம் நாக்குல வந்ததெல்லாம் பேசி மாறு செய்யக்கூடியவனா, மறுக்கக்கூடியவனா இருக்கான். அல்லாஹ் பாதுகாக்கணும் அந்த கூட்டத்துல இருந்து நம்மள. அல்லாஹ் தஆலா சொல்றான், அல்லாஹ் என்று நானும் ஒரு கடவுள் தான்னு அவர்களில் யாராச்சும் கூறியிருந்தா அவருக்கு நம்ம நரகத்தினுடைய தண்டனையை கொடுத்திருப்போம். கொடுமையாளர்களுக்கு நம்ம இப்படித்தான் கூலி கொடுப்போம். ஆனா அவங்க அப்படி சொல்லவே இல்லை. நாங்க அல்லாஹ்வுக்கு பிள்ளைங்கன்னு சொல்லல, நாங்க கடவுள்னு சொல்லல. அப்படி சொல்லி இருந்தா நம்ம நரகத்துல அவருடைய தண்டனையை நம்ம கொடுத்திருப்போம். இப்படி சொல்லக்கூடிய ஒவ்வொரு கொடுமைக்காரர்களுக்கும் இப்படித்தான் நம்ம கூலி கொடுப்போம் அப்படிங்கிறதையும் அல்லாஹ் தஆலா சொல்றோம். சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய, இதுக்கு முன்னாடி வந்த நபிமார்களும் சரி, இப்ப இறுதி தூதரா வந்த இந்த தூதரும் சரி, அவங்க சொல்லக்கூடிய அந்த அழகான செய்தி இருக்குல்ல, அதை நிராகரித்தவர்கள் சிந்திக்க வேணாமா? வானம் பூமி அனைத்தும் ஒன்றோடு ஒன்றா சேர்ந்து இருந்துச்சே, பிறகு அதை நம்ம தானே தனித்தனியா பிளந்து எடுத்தோம். நீங்க யாராச்சும் வந்தீங்களா? இல்ல. ஒவ்வொரு உயிரினத்தையும் நம்ம தண்ணீர்ல இருந்துதான் படைச்சோம். இது யாரு சொல்றா? படைப்பாளன் சொல்றான். சுப்ஹானல்லாஹ். இந்த படைப்பு திறனை அவர்கள் ஏற்கலையா, பார்க்கலையா? சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு அக்பர். ஜஸாக்கல்லாஹு கைரன் ஜவாஹிரா. 31வது வசனம். மேலும் பூமியில் நாம் மலைகளை ஊற்றி வைத்தோம், அவர்களோடு அது சாய்ந்து விடாமல் இருப்பதற்காக. மேலும் அதில் அகன்ற சாலைகளையும் அமைத்தோம், மக்கள் தங்கள் பாதைகளை அறிந்து கொள்வதற்காக. மேலும் வானத்தை பாதுகாக்கப்பட்ட ஒரு கூரையாகவும் அமைத்தோம். ஆயினும் அவர்கள் பேரண்டத்தில் உள்ள சான்றுகளை கவனிப்பதே இல்லை. இரவையும் பகலையும் ஏற்படுத்தியவனும் சூரியனையும் சந்திரனையும் படைத்தவனும் அந்த அல்லாஹ் தான். அவை ஒவ்வொன்றும் வெவ்வேறு மண்டலங்களில் நீந்திக் கொண்டிருக்கின்றன. நபியே, நாம் உமக்கு முன்னரும் எவருக்கும் நிரந்தர வாழ்வை கொடுக்கவில்லை. எனவே நீர் இறந்து விட்டால் இவர்கள் மட்டும் என்றென்றும் வாழ்ந்து கொண்டிருப்பார்களா? ஒவ்வொரு உயிரினமும் மரணத்தை சுவைத்தே தீரும். மேலும் நல்ல கெட்ட நிலைமைகளை தந்து நாம் உங்களை சோதித்துக் கொண்டிருக்கின்றோம். பிறகு நீங்கள் நம்மிடமே திரும்ப கொண்டு வரப்படுவீர்கள். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவ்வளவு அழகா சொல்லி காட்டுறான்.
இந்த பூமியை நம்ம தான் படைச்சிருக்கோம், வானங்களை படைச்சிருக்கோம், மலைகளை எல்லாம் அழகா ஊண்டி வச்சிருக்கோம், உங்களோட சார்ந்து இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அழகான பெரிய பெரிய சாலைகளை பாதைகளை அமைச்சு நீங்க போக்குவரத்துக்கு தடை இல்லாம அழகா வாழ்றதுக்கு நம்ம கொடுத்திருக்கோம். இது எல்லாம் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டாமா? அதுக்கடுத்து பாருங்க, வானத்தை பாருங்க, பாதுகாக்கப்பட்ட ஒரு கூரையா நம்ம அமைச்சு வச்சிருக்கோம். இந்த பேரண்டத்துள்ள ஒவ்வொரு சான்றுகளையும் கவனிக்க, அதுவே உங்களுக்கு மிகப்பெரிய அத்தாட்சியா இருக்கு. அல்லாஹ் ஒருத்தன் அப்படின்னு சொல்றதுக்கு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அதுக்கு பின்னாடி இரவு பகலை ஏற்படுத்தி சூரியன் சந்திரனை அவன் தான் படைச்சான். அது ஒவ்வொன்னும் ஒன்னோட ஒண்ணு ஆக்சிடென்ட் ஆயிராம, இடிச்சுக்கிறாம, பிரச்சனைப்பட்டுக்கிட்டு நிக்காம, ஐயோ அங்க இந்த போக்குவரத்துல தடையா இருக்கு அப்படின்ட்டுலாம் எந்த இடத்துலயும் ஒரு ஃபால்ட் வந்துடாம, மிஸ்டேக் வந்துடாம அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படியே கரெக்டா சூரியன் அதனுடைய பாதையில, சந்திரன் அதனுடைய பாதையில, மற்ற கோள்கள் மண்டலங்கள் அதந்த இடத்துல நீந்திக்கிட்டு இருக்கே. இதெல்லாம் நீங்க பாக்குறீங்களே, இதெல்லாம் அல்லாஹ்வுடைய அத்தாட்சியா இல்லையா? இதுக்கு மேலேயும் உங்களுக்கு அத்தாட்சி வேணுமா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவ்வளவு அழகா சொல்லி காட்டுறான் பாருங்க. நபியே, உமக்கு முன்னாடி யாருமே இந்த உலகத்துல நிரந்தரமான வாழ்க்கையை பெற்றவங்க யாருமே இல்லை. எல்லாமே மரணிக்க போறவங்கதான். நீங்க மரணிச்சுட்டா இவங்க மட்டும் உலகத்துல முழுசா வாழ போறாங்களா? கிடையாது. ஒவ்வொரு உயிரும் நான் எந்த உயிரை எல்லாம் படைச்சிருக்கணும், குல்லு நஃப்ஸின் ذائقத்துல் மௌத். அல்லாஹ் தஆலா சொல்றான், ஒவ்வொரு உயிரினமும் மரணத்தை சுவைத்தே சேரும். மேலும் நல்ல கெட்ட நிலைமைகளை தந்து உங்களை நம்ம சோதிக்கிறோம். அப்ப நல்ல நிலைமைகள் இருக்கிறதும் நமக்கு சோதனை தான். நம்ம சொல்றோம் நிம்மதியா இருக்கோம், நாங்க எல்லாத்துலயும் கரெக்டா பெர்ஃபெக்டா இருக்கோம்ல, அதனாலதான் நல்லா இருக்கோம். இல்ல, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், நல்ல நிலைமையும் உங்களுக்கு ஒரு சோதனை தான். இந்த நேரத்துல அல்லாஹ் மறக்காம இருக்கிறீங்களா? அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துறீங்களா? வீணானவைக்கு போகாம இருக்கிறீங்களா? படைப்பின் நோக்கத்தை விளங்கி இருக்கீங்களா? இந்தா வந்துருச்சு சோதனை களம், அதுக்காக நம்ம ரெடியா இருக்கணும் அப்படின்னு தயாரிப்போட இருக்கிறீங்களா? சோதனை கெட்ட நேரம், அதாவது கெட்ட நேரம்னு சொன்னா நேரத்தை கெட்ட நேரம்னு சொல்லல, சோதனைகள். அந்த மாதிரி சோதனைகள் வரும்போது நம்ம அல்லாஹ்வின் பக்கம் திரும்பணும். யா அல்லாஹ் என்னை மன்னிச்சிடுறப்பே, யா அல்லாஹ் என்னால தாங்க முடியாத சுமையை எனக்கு சுமத்தாத யா அல்லாஹ் அப்படின்னு அல்லாஹ்வின் பக்கம் திரும்பணும். அவன்கிட்ட தான் உதவி தேடணும், அவன் தான் அதை நிக்கக்கூடியவனா இருக்கிறான் அப்படிங்கிறதான். சோ அப்ப அதனால நம்ம நல்ல கெட்ட நிலைமைகளை தந்து உங்களை சோதிச்சுக்கிட்டே இருக்கோம். பிறகு நீங்க நம்ம கிட்டதான் திரும்ப கொண்டு வரப்படுவீங்க அப்படிங்கறத அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்ப நமக்கு அழகா தெரியுது, நம்ம ஒவ்வொருத்தரும் மரணிக்கக்கூடியவங்க தான். அப்ப அல்லாஹ்வுடைய தூதரும் மரணிச்சுட்டாங்க. சரியா? கபர்ல அந்த மண்ணு அவங்கள தீண்டாது, அழிக்காது, திங்காது. நபிமார்கள் உடலை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பூமிக்கு ஹராமாக்கி வச்சிருக்கான். ஆனா உலகத்தை விட்டு அவங்க மறைஞ்சிட்டாங்களா இல்லையா? மரணம் அடைஞ்சிட்டாங்களா இல்லையா? நிறைய பேருக்கு என்ன சொல்றாங்கன்னா, இல்ல அவங்க இன்னும் உயிரோட தான் இருக்கிறாங்க, அவங்க இன்னும் வாழ்ந்துகிட்டு தான் இருக்காங்க. அது மறைமுகமான விஷயம், மறைவான விஷயம். எல்லாம் மறைவா வச்சிருக்கிறத நம்ம பேச வேண்டியது இல்லை. உலகத்துல இருந்து அவங்க மறைஞ்சிட்டாங்களா இல்லையா? மறைஞ்சிட்டாங்க. மௌத்தாயிட்டாங்களா இல்லையா? ஆயிட்டாங்க. இததான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்துல சொல்லி காட்டுறான். ஒவ்வொரு படைப்புமே மரணிச்சே தீரும். அப்ப அதுக்கு முன்னாடி அல்லாஹ் தஆலா சொல்றான், நீங்க மரணிச்சதுக்கு பின்னாடி இவங்க எல்லாம் உயிரோட கண்டிப்பா இருந்துட போறாங்களா? இல்ல, அவங்களும் மரணிக்க கூடியவங்க தான். அப்ப நபியை நீங்களும் மரணிப்பீங்க, மரணம்ங்கிறது உங்களுக்கும் வரும். சொல்றாங்கல்ல, சக்கராத்துல ஆயிஷா ரலியல்லாஹு நபியே உங்களுக்குமா? ஆமா, எனக்கு 2 பங்கு அந்த சக்கராத்துடைய அந்த பாதிப்பு இருக்குது அப்படிங்கறத சொல்லி காட்டுறாங்கல்ல. அப்ப இந்த மாதிரியான ஹதீஸெல்லாம் நம்ம பாக்குறோம் இல்லையா? அப்ப மரணம் அடைகிறாங்க, நம்மளும் மரணம் அடையத்தான் போறோம். யாருமே இந்த உலகத்துல நிலையா இருக்க முடியாது. அப்ப இது எல்லாமே நமக்கு சோதனை. இந்த சோதனைகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு காட்டி கொடுத்த இந்த அழகான வழியில, அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்லி கொடுத்த வழியில நம்ம வாழும்போது நமக்கு இந்த சோதனைகளை எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்பமா, சந்தோஷமா, அழகானதா மாற்றி தர்றான். அவன் பக்கம் நம்ம திரும்பக்கூடியவர்களா இருக்கணும் அந்த நேரங்கள்ல அப்படிங்கறத நம்ம பார்ப்போம். அடுத்தமா, உண்மையை நிராகரிக்கும் இவர்கள் உம்மை காணும் போது கேலி செய்கின்றார்கள். உங்களுடைய தெய்வங்களை இழிவாக பேசுகிறவர்கள் இவர்தாமா என்று கேட்கின்றார்கள். ஆனால் இவர்களோ கருணைமிக்க இறைவனாகிய ரஹ்மானை நினைவு கூறவும் மறுக்கின்றார்கள். மனிதன் மிகவும் அவசரப்படக்கூடிய படைப்பாவான். வெகு சீக்கிரத்தில் நான் என்னுடைய சான்றுகளை உங்களுக்கு காண்பிக்கப் போகின்றேன். எனவே நீங்கள் என்னிடம் அவசரப்படாதீர்கள். அவர்கள் கேட்கின்றார்கள், நீங்கள் உண்மையாளர்களாயின் இந்த வாக்குறுதி எப்பொழுது நிறைவேறும்? அந்தோ தங்களுடைய முகங்களையும் முதுகலையும் நரகத்திலிருந்து காப்பாற்றிக் கொள்ள முடியாத, மேலும் தமக்கு எங்கிருந்தும் உதவி கிட்டாத ஒரு நேரத்தை குறித்து என் நிராகரிப்பாளர்கள் கொஞ்சம் அறிந்திருக்க வேண்டுமே.
ஆயினும் அந்த ஆபத்து திடீரென அவர்களை தாக்கும். அது அவர்களை எந்த அளவு தேவைப்படைய செய்துவிடும் எனில் அவர்களால் அதனை தடுக்க முடியாது. மேலும் ஒரு கணப்பொழுது கூட அவர்களுக்கு அவகாசம் அளிக்கப்பட மாட்டாது. சுபஹானல்லாஹ், அல்லாஹு அக்பர். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவ்வளவு அழகா தெளிவா சொல்லி காட்டுறான் பாருங்க. உண்மையை நிராகரிக்கக்கூடிய இவங்க ஒவ்வொன்னையும் பார்த்து கேலி செய்யறாங்க. அது மட்டும் இல்லாம சொல்றாங்க, இவர்தான் உங்களுடைய தெய்வங்களை எல்லாம் இழிவா பேசுறாராண்டு. இழிவா யார் பேசினா? இழிவாவெல்லாம் பேசல. அது உங்களுக்கு எதுவுமே உதவி செய்யாது. அது பார்க்காது, அது பேசாது, அது உயிர் கொடுக்காது, அது சாப்பிடாது, அது எந்த ஒண்ணுக்கு சக்தியே இல்ல. அது நீங்களா உங்க கையில செஞ்சுக்கிட்டது. நீங்களா அது தெய்வமெல்லாம் எடுத்துக்கிட்டீங்க. அல்லாஹ் தஆலா சொல்றான், நாளைக்கு அது உயிர் கொடுத்து நான் பேச வச்சா அது அந்த தெய்வமே உங்கள்ட்ட சொல்லும், நான் உங்களை வணங்க சொல்லல, நீங்களா செஞ்சீங்கன்னு உங்களுக்கு எதிராக அது சாட்சி சொல்லும். அதைத்தான் சொல்றாங்களே தவிர இவங்க என்ன சொல்றாங்க, இவர்தான் உங்களை இழிவா பேசுறாங்களா உங்களுடைய தெய்வங்கள்லாம் அப்படின்ட்டு சொல்றாங்க. ஆனா இவங்க இருக்கிறாங்கல்ல, கருணை மிக்க ரஹ்மானை நினைவு கூறமா இருக்கிறாங்க. அந்த ரஹ்மான் எப்படிப்பட்டவன் தெரியுமா? எவ்வளவு பெரிய ஆற்றல் மிக்கவன் தெரியுமா? அண்ட சராசரங்களை படைத்தவன், அனைத்துக்கும் அதிபதியா இருக்கான். அந்த ரப்ப நினைவு கூறமா இருக்கிறாங்க. ஆனா இவங்க சொல்றாங்க, இவர்தான் உங்க கடவுளை எல்லாம் இழிவா பேசுறவரா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. உண்மையிலேயே மனிதன் ரொம்ப அவசரப்படக்கூடியவனா இருக்கான். வெகு சீக்கிரத்துல நம்முடைய சான்றுகளை எல்லாம் பார்க்க போறோம். எனவே நீங்க என்கிட்ட அவசரப்படாதீங்க. அவசரமான அதெல்லாம் கொண்டு வாங்கன்னு கேக்குறீங்களா? கொடுத்த அவகாசத்தை பயன்படுத்திக்கங்க. என்னுடைய வகையை படிங்க. என்னுடைய தூதர் காட்டின வழியில நடங்க. அப்படி இல்லாட்டி அவசரப்படாதீங்க. வெகு சீக்கிரத்துல சான்றுகளை பார்ப்பீங்க அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்லிட்டு அவங்க கேக்குறாங்க, நீங்க உண்மையாளர்களா இருந்தா அந்த வாக்குறுதி எப்ப வரும்? கொண்டு வாங்க அப்படின்னு கேக்குறாங்க. அந்தோ அல்லாஹ் தஆலா சொல்றான், தங்களுடைய முதுகங்களை நரகத்திலிருந்து காப்பாற்றிக் கொள்ள முடியாத, எங்க இருந்தும் தனக்கு உதவி கட்டாத நேரத்தை குறித்து இந்த நிராகரிப்பார்கள் கொஞ்சம் அறிந்திருக்க வேண்டுமே. அப்படி அறிஞ்சிருந்தா அவசரப்பட மாட்டாங்களே, இதை நிராகரிக்க மாட்டாங்களே, இதை புறக்கணிக்க மாட்டாங்களே. அல்லாஹ் தஆலா சொல்றான் பாத்தீங்களா? ஆயினும் அந்த ஆபத்து திடீரென்று அவங்கள தாக்கும். அவர்களை எந்த அளவு திகைப்படைய செய்யும்னா, அவர்களால் அதனை தடுக்க முடியாது, தாங்க முடியாது. ஒரு கணப்பொழுது கூட அவர்களுக்கு அவகாசமும் கொடுக்க முடியாது, அளிக்கப்படாது. அப்படிப்பட்டதா கேட்டு அவசரப்படுறாங்க நபியே. அல்லாஹ் கூப்பிட்டு சொல்றான் பாருங்க. அடுத்து சொல்லுங்க, படிங்கம்மா. நபியே, உமக்கு முன்பும் தூதர்கள் கேள்வி செய்யப்பட்டனர். ஆயினும் அவர்களை பரிகாசம் செய்தவர்கள் எதை குறித்து பரிகாசம் செய்தார்களோ அதுவே அவர்களை சுற்றி வளைத்துக் கொண்டது. நபியே, இரவிலோ பகலிலோ கருணைமிக்க இறைவனின் பிடியிலிருந்து உங்களை காப்பாற்றக்கூடியவர் யார் என்று நீர் அவர்களிடம் கேள். ஆயினும் அவர்கள் தம்முடைய இறைவனின் நல்லுரையை புறக்கணிப்பவர்களாகவே இருக்கின்றார்கள். நமக்கு எதிராக அவர்களை பாதுகாக்கக்கூடிய வேறு கடவுள்கள் அவர்களுக்கு இருக்கிறார்களா என்ன? அவை தமக்கே உதவி செய்ய முடியாதவையாக இருக்கின்றன. மேலும் நம்முடைய ஆதரவையும் அவை பெற்றிருக்கவில்லை. உண்மை யாதெனில் இவர்களுக்கும் இவர்களுடைய மூதாதையருக்கும் நாம் வாழ்க்கை வசதிகளை அளித்துக் கொண்டிருந்தோம். அவ்வாறு அவர்களுடைய காலம் நீண்டு ஓடியது. ஆனால் நாம் பூமியை பல்வேறு திசைகளில் இருந்தும் குறைத்துக் கொண்டே வருகின்றோம் என்பது இவர்களுக்கு தென்படவில்லையா? பிறகு இவர்கள் நம்மை வெற்றி கொண்டு விடுவார்களா? நபியே, நீர் அவர்களிடம் கூறும், நான் வகையின் அடிப்படையில் உங்களுக்கு எச்சரிக்கை செய்து கொண்டிருக்கின்றேன். ஆயினும் செவிடர்கள் அழைப்பை செவியேற்கவே மாட்டார்கள். அவர்கள் எச்சரிக்கப்படும் போது உம்முடைய இறைவன் தரும் வேதனை சிறிதளவு அவர்களை தீண்டிவிட்டால் கூட எங்களின் துர்ப்பாக்கியமே, சின்னமாக நாங்கள் கொடுமையாளர்களாய் இருந்தோம் என்று அலறுவார்கள். நாம் மறுமை நாளில் துல்லியமாக எடை போடும் தராசுகளை நிறுவுவோம். பிறகு எவருக்கும் இன்னியளவும் அநீதி இழைக்கப்பட மாட்டாது. எவருடைய ஒரு கடுகு மணியளவு செயலாயினும் அதனை நாம் அங்கு அவர் முன் கொண்டு வருவோம். கணக்கு வாங்குவதற்கே நாமே போதும். ஓகே, அல்ஹம்துலில்லாஹ், ஜஸாக்கல்லாஹ் ஹைரம்மா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனங்கள்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான் பாருங்க. அவங்களுக்கு நம்ம எப்படி எல்லாம் அழகான முறையில சொல்லி காமிச்சோம். ஆனா அவங்க என்ன செய்யறாங்க, அவகாசத்தை திருப்பி கொண்டு வாங்கன்னு கேக்குறாங்க. எங்கேயா நடக்க வேணாம், நீங்க கொண்டு வர செய்தி கொண்டு வாங்கன்னு கேக்குறாங்க. கொண்டு வந்தா அவங்களால பொழுது கூட தாக்கு பிடிக்க முடியாது.
அவங்களுக்கு அந்த நேரம் வந்துச்சுன்னா அவகாசம் கொடுக்கப்பட மாட்டாது. நபியே, இவங்க உங்களை எல்லாம் கேலி செய்யறாங்கன்னு நீங்க கவலைப்படுறீங்களா? உங்களுக்கு முன்னாடி வந்த தூதர்களையும் இப்படிதான் அந்த மக்கள் எல்லாம் பரிகாசம் பண்ணாங்க, கேலி பண்ணாங்க. எந்த விஷயத்த சொல்லி அவங்க கேலி பண்ணாங்களோ அதுவே அவங்கள சுற்றி வளைச்சுக்கிருச்சு. அதுலயே அவங்க மூழ்கடித்து அழிக்கப்பட்டாங்க இல்லையா? அல்லாஹ் தஆலா சொல்லிட்டோம், இரவுல பகல்ல உங்களுடைய கருணை மிக்க இறைவனுடைய பிடியில இருந்து உங்களை காப்பாற்றக்கூடியவர் யாருன்னு நீங்க அவங்கள்ட்ட கேளுங்க. அவங்களுடைய அதாவது காப்பாத்துறதுக்கு யாரும் இல்ல. அவங்க தம்முடைய இறைவன் நல்லுறையை புறக்கணிப்பவர்களாவே இருக்கிறாங்க. ஆனா நமக்கு எதிரா இவர்களை பாதுகாக்கக்கூடிய வேற எந்த கடவுளும் இருக்கிறார்களா? இல்ல. அல்லாவே சொல்லி காட்டுறான். இவன் நமக்கு உதவி செய்ய முடியாதவையா இருக்கிறது. அப்படி இருந்தும் அவங்க என்ன சொல்றாங்க? அந்த கடவுள்களை தான் வளர்க்குறாங்க. தம்முடைய ஆதரவாளர்களை தம்முடைய ஆதரவையும் அது பெற்றிருக்கல. அதாவது அல்லாஹ்வுடைய ஆதரவு அந்த கடவுள் பெற்றிருக்காண்டா, அந்த கடவுள்கள் அதுவே கடவுள் இல்லைன்னு சொல்லுதே பாவம். அது எப்படி அல்லாஹ்வுடைய ஆதரவை பெற்றிருக்கும்? அது அல்லாஹ்வுடைய ஆதரவை பெற்றும் இல்ல. அவங்களுக்கு அது உதவி செய்ய முடியாது. அவங்க அழைச்சா அது பதில் சொல்லவும் செய்யாது. ஆனா அல்லாஹ் தான் பாதுகாக்கணும். இவங்க எப்படி மறுக்கிறாங்கன்னு தெரியல. உண்மை என்ன தெரியுமா? இவங்களும் இவங்களுடைய மூதாதையர்களும் நம்முடைய வாழ்க்கை வசதிகளை நம்ம அவங்களுக்கு கொடுத்திருந்தோம். அவங்க நீண்ட காலம் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. அந்த காலம் அப்படியே ஓடிக்கிட்டே இருந்துச்சு. ஆனா நம்ம பூமிய அவங்க அப்படி இருக்கையில பல்வேறு திசையில இருந்து அப்படி குறுகி குறைச்சு வந்துகிட்டே இருந்தோம். அத கூட அவங்க பார்த்து புரிஞ்சுக்கலையா? இது கூட அவங்களுக்கு தென்படலையா? பிறகு அவங்க எப்படி வெற்றி பெறுவாங்க? நம்ம குடுக்கக்கூடிய அத்தாட்சியும் ஏத்துக்கறல, நம்மளையும் ஏத்துக்கறல, வகையும் புறக்கணிக்கிறாங்க. எல்லா மற்ற தூதர்களையும் கேலியும் பண்றாங்க. இப்ப கொண்டு வரட்டும், நீங்க கொடுத்த அவகாசத்தை, நீங்க கொண்டு வரக்கூடிய அந்த வேதனைய தண்டனைன்னு சொல்றாங்க. கொடுத்தா உங்களுக்கு அவகாசமும் கொடுக்கப்பட மாட்டாதே. எங்க இருந்து வெற்றி பெறுவாங்க? வெற்றி பெற முடியாதே. இத சிந்திக்க மாட்டாங்களா? மனிதர்களே சிந்திக்க மாட்டீங்களா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்கிறான். கேட்டுட்டு சொல்றான், நபியே இவர்களிடம் சொல்லுங்க, நான் வகையோட அடிப்படையில உங்களுக்கு எச்சரிக்கை செய்யறேன். என் இஷ்டத்துக்கெல்லாம் நான் எதுவுமே செய்யல. இருந்தாலும் நீங்க செவிடர்கள் அழைப்பை செவியேற்கவே மாட்டார்கள் அப்படிங்கிறத சொல்லுங்க. நீங்க எச்சரிக்கை பண்ண அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ்வுடைய வசனங்களை சொல்லி எச்சரிக்கை செய்யும் போது அவங்க செவிடர்கள் மாதிரி இருக்கிறாங்க. அவங்க அந்த எச்சரிக்கையை கேட்காம இருக்கிறாங்க. ஆனா நபியை நீங்க சொல்லுங்க, நான் என் இஷ்டத்துக்கு செய்யல உங்களுக்கு இந்த உபதேசத்தை. இந்த வகையின் அடிப்படையில அல்லாஹ்வுடைய கட்டளையின் பேர்ல தான் செய்கிறேன்னு சொல்லுங்க. உங்களுடைய இறைவன் தரக்கூடிய இந்த வேதனை சிறிதளவு அவங்கள தீண்டிட்டா கூட எங்களுடைய துர்ப்பாக்கியமே திண்ணமா நிச்சயமா நாங்க கொடுமைக்காரர்களா இருந்துட்டோம்னு அலறுவாங்க. நாளை மறுமை நாள்ல துல்லியமாக எடை போடக்கூடிய அந்த தராசுகளை நம்ம நிப்பாட்டுவோம். அதுல எடை போடுவோம். அதுல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நீங்க கடுகு ஒரு அணு அளவு செஞ்சுட்டு வந்திருந்தாலும் உங்களுக்கு அநியாயம் செய்ய மாட்டான். அதுக்குரிய கூலியா கொடுத்துருவான். கணக்கு வாங்குறதுல அவனே போதுமானவனா இருக்கான். சுப்ஹானல்லாஹ். நிராகரிக்கக்கூடிய மக்களுக்கு கூப்பிட்டு அல்லாஹ் தஆலா சொல்றான், இங்க பாருங்க, நீங்க இந்த உலகத்துல நிரந்தரமா வாழக்கூடியவங்க இல்ல. ஒரு நாள் மௌத் இருக்குது. எல்லாரும் படைச்ச எல்லாமே மரணிக்கதான் போறாங்க. அதுக்கு முன்னாடி என்கிட்ட இருந்து வரக்கூடிய இந்த வழிகாட்டுதலை ஏற்று நடந்தீங்கன்னா உங்களுக்கு வெகுமதி இருக்கு. நீங்க புறக்கணிச்சு நடந்தீங்கன்னா நீங்க வணங்கக்கூடிய இந்த தெய்வங்கள் உங்களை பாதுகாக்காது. அதுக்கு எந்த ஒரு சக்தியும் இல்ல. அதுக்கு அல்லாஹ்ட்ட இருந்து எந்த உத்தரவாதத்தையும் கூட அது வாங்கி வைக்கல. ஏன்னா அது தெய்வமே இல்ல. அது பேசாது, அது பார்க்காது. என்ன நீங்க கண்ணு இருந்தும் குருடா, காது இருந்து செவுடா இப்படி இருக்கீங்களே, இப்படி கண்மூடித்தனமா நீங்க வாழக்கூடிய மக்களா இருக்கிறீங்களே, அட நம்மகிட்ட இருந்து ஒரு துன்பம் ஏதாச்சும் வந்துட்டா அடுத்து எனக்கு உங்களுக்கு துர்ப்பாக்கியமே, நாங்க கொடுமைக்காரலாம் ஆயிட்டோமேன்னு அலறுவீங்க. ஆனா அவனுடைய நரக வேதனை எப்படி தாங்க போறீங்க? இதெல்லாம் படிங்க, இதெல்லாம் படிச்சு பாருங்க, நல்ல அறிவு பெறுங்க அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். ஆனா உங்களுக்கு ஒரு நாளும் நம்ம அநியாயம் செய்ய மாட்டோம். நாளை மறுமை நாள்ல அழகான முறையில எடை போடக்கூடிய தராசுகளை கொண்டு வந்து நிப்பாட்டுவோம். நீங்க நன்மை செய்யக்கூடியவர்களா இருந்தா உங்களுக்கு நன்மை உண்டு, தீமை செய்யக்கூடியவர்களா இருந்தா தண்டனை உண்டு. கணக்கு வாங்குறதுக்கு வேற யாருமே தேவையில்லை, நாமே போதுங்கிறத அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி அடுத்த சப்ஜெக்டுக்கு போறோம். இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்த 47 வசனங்களும் நல்லோர்களுடைய நிலை எப்படி இருக்கும், தீயோர்களுடைய நிலை எப்படி இருக்கும், துன்பங்கள் தீண்டிட்டு அவங்க எப்படி அலறுவாங்க,
அப்படிங்கறத அல்லாஹ் தஆலா சொல்றான். அது மட்டும் இல்ல நபியே, இந்த செய்தியெல்லாம் ஏன் இஷ்டத்துக்கு நான் சொல்லல, வஹியோட அடிப்படையில தான் உங்களை எச்சரிக்கை செய்யறேன். நீங்க செவிடர்களா இருக்காதீங்க, எச்சரிக்கை ஏற்காத மக்களா இருக்கிறீங்களே அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்போ அல்லாஹ்வுடைய கிருபையில நாம வரக்கூடிய இந்த எச்சரிக்கைகளை அழகான முறையில ஏற்று அதன்படி செயல்படக்கூடிய மக்களா நாம இருக்கணும். பிற மக்களுக்கும் இந்த செய்தியை கொண்டு போய் சேர்க்கக்கூடியவர்களா இருக்கணும். ஏன்னா நாளை மறுமையில இவங்கெல்லாம் என் பக்கத்துல இருந்தாங்க, எனக்கு ஒண்ணுமே சொல்லல அப்படின்னு கேட்கக்கூடிய நிலைமையில நம்ம இருக்கக்கூடாது. யா அல்லாஹ், அழகான முறையில் உன்னுடைய உபதேசங்களை நாங்கள் பின்பற்றி பிற மக்களுக்கும் எடுத்து சொல்லக்கூடியவர்களாக எங்கள் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவாயாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.